விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்தே மக்கள் நலனில் அக்கறை காட்டாமல் விளம்பரம் செய்வதில் மட்டுமே பொம்மை முதல்வர் கவனம் செலுத்தி வருகிறார். முதல்வர் விளம்பரம் செய்து கொள்வதில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் விடியா அரசின் மானம் டெல்லி வரை சென்று காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது. முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையில் பணியாற்றும் காவலர் ஒருவர் விளம்பர ஆட்சியின் லட்சணத்தை டெல்லியின் வீதிகளில் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார். சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிபவர் கோதண்டபாணி. இவரது மகளுக்கு சிறு வயதில் சிறுநீரகத்தில் பிரச்சனை ஏற்பட்டதை அடுத்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்திருக்கிறார். அங்கு மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்ததால் சிறுமியின் கால் அழுகி அகற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த குழந்தையை ஊனமாக்கிய மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்றம் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த விவகாரம் பெரும் பூதாகரமான நிலையில் தவறை மறைப்பதற்காக குழு அமைத்து விசாரிக்கப்படும் என மாரத்தான் அமைச்சர் மாசு வழக்கம்போல் திசை திருப்பினார். காலம் கடந்ததே தவிர விடிய அரசு குழுவும் அமைக்கவில்லை, குழந்தைக்கு நீதியும் கிடைக்கவில்லை. ஏமாற்றம் அடைந்த அந்த அப்பாவி அப்பாவும் மகளும் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் டிஜிபி அலுவலகம் முன்பு அமர்ந்து மகளுக்கு நீதி கேட்டுள்ளனர். குழந்தை படும் அவஸ்தையை என்னால் பார்க்க முடியவில்லை, குழந்தைக்கு நீதி வேண்டும், இல்லையேல் மகளையும் என்னையும் கருணை கொலை செய்து விடுங்கள் என தலைமை காவலர் மீண்டும் பாச போராட்டம் நடத்தினார். என் பொண்ணுக்காக நான் கடந்த 2 வருஷ காலம் போராட்டிருக்கேன். என் பொண்ணுக்கான சுதந்திரம் கிடைக்கல அப்படின்றது தான் என்னுடைய முதல் இது. அதனால் இந்திய அரசுக்கிட்ட என்னையும் என் பொண்ணையும் கருணை கொலைக்கு பரிந்துரை செய்யுங்க அப்படின்றது என்னுடைய வைக்கிறேன். ஆனால் ஊனமுற்றோர் சான்றிதழ் தருகிறோம், பென்ஷன் தருகிறோம் என தமிழக காவல்துறையில் பணியாற்றும் ஒரு தலைமை காவலரை அலைக்கழித்தது இந்த நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வரின் அரசு. இந்த நிலையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் மகளின் கால் பாதிக்கப்பட்டதற்கு நீதி கேட்டு அடுத்த கட்டமாக தலைமை காவலர் மகளுடன் டெல்லியில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டார். கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் எவ்வளவோ போராடியும் தனது மகளுக்கு நீதியும் கிடைக்கவில்லை, நிவாரணமும் கிடைக்கவில்லை என ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் ஏற்படுத்திட்டு தவறை மறைக்கிறது எப்படி தான் பார்க்குறாங்க. பெண் தெய்வங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பெண் குழந்தைக்கான பாதுகாப்பு தானே, பெண் குழந்தைக்கான சுகாதாரம் தானே சார்? சுகாதாரத்துறை அமைச்சர் தார்மீகமாக பொறுப்பேற்று பதவி வருவாரா? என் போராட்டம் என்னுடைய மூச்சு இருக்கிற வரையும் என் போராட்டம் நீடிக்கும். இந்த விவகாரத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம், இந்திய மருத்துவ ஆணையம் மற்றும் தேசிய குழந்தைகள் நல ஆணையம் மீண்டும் விசாரணை நடத்தி மகளுக்காக நீதியை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். விடிய ஆட்சியில் 2 ஆண்டுகளாக போராடியும் நீதி கிடைக்காமல் தமிழக காவலர் டெல்லி சென்று போராடுவது விடிய ஆட்சியின் அவலத்திற்கு மேலும் ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. நீங்கள் நலமா என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து அதில் விளம்பரம் தேடும் பொம்மை முதல்வருக்கு தமிழ்நாட்டில் ஒரு காவலர் 2 வருடமாக நீதி கேட்டு போராடுவது தெரியவில்லை. ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் போன் போட்டு நீங்கள் நலமா என பேசும் முதல்வருக்கு தனது துறையின் கீழ் வேலை செய்யும் காவலரிடம் நீங்கள் நலமா என கேட்க ஏன் மனம் வரவில்லை? மக்களுடன் முதல்வர் என்று சொல்லி ஊர் ஊராக மனு வாங்கும் பொம்மை முதல்வருக்கு தனது பொறுப்பில் உள்ள காவல்துறையில் பணியாற்றும் ஒருவரின் கோரிக்கையை ஏன் நிறைவேற்ற முடியவில்லை? விடிய ஆட்சியில் முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையில் பணிபுரியும் காவலருக்கே இந்த நிலைமை என்றால் சாமானியர்களின் நிலை என்ன? நீங்கள் நலமா என கேட்பதெல்லாம் வெற்று நாடகம் என்பது இதிலிருந்தே தெரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக உமேஷ் அங்கமுத்து.